ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்களோட பட்ஜெட் பைக்கர். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா டே மைதா ஓகே, நம்ம ஃப்ரெண்டு தான், அமேசானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து என்னோடய காலேஜ் பசங்க, அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஸரும் வராங்க எங்கள் கூட. எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து ஆன் த வேல வந்து அதாவது எப்படி சொல்கிறது, எங்கே போகிறோன்றது பார்த்தீங்கன்னா ஆன் த வேல வந்து நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம போன இடம் தான், பட் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 years ஆகிடுச்சு அந்த இடத்துக்கு போய். ஸோ திரும்பி அந்த இடத்துக்கு போகிறது நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி வைப் ஆகுது. ஏன்னா அது வேறு லெவலில் இருக்கும் கைஸ் அந்த போகிற ரோடு. ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே தென்னந்தோப்பு தான். அவ்வளோ அழகாக இருக்கும், வெயிலே வராது அந்தளவுக்கு, அப்படி ஒரு இடம் இருக்கும். அது இல்லாமல் இந்த டைம் வேறு செம்ம கிளைமேட் வேறு சூப்பராக இருக்கா. டிசம்பர் மந்த்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சும்மாவே குளிருது. அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சரி, நீங்கள் போயிட்டு மஜா பண்ணலாம். அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு நாங்கள் வந்து இப்போ காம்படிஷன் கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதாவது அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வந்து தந்தூரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கோம் ஃபாரஸ்ட்குள்ளே. அதாவது ஃபாரஸ்ட் அப்படின்னா பக்கத்தில் ஃபாரஸ்ட்டு, இந்த தென்னந்தோப்பில் வந்து நாங்கள் வந்து போயிட்டு தந்தூரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ இப்போ அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். எப்பயுமே நான் கரெக்டாக கிளம்பி வருவேன், எல்லாம் லேட்டாக வருவாங்க. இன்றைக்கி எல்லாம் கரெக்டாக கிளம்பி விட்டாங்க, நான் லேட்டாக போய்கிட்டு இருக்கேன். பைதவே ரைடுனாலே அப்படி தான் இருக்கும். சொல்லுங்கள் சார். இல்லை சார், ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் சார். செம்மட்டியில் போய் ஆயில் பிக் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கலாம். ஓகே சார், பண்ணிங்க. விடுங்க கேப்டன், பார்த்துக்கலாம். நீங்கள் கூகுள் மேப்புக்கே மிஞ்சிட்டீங்க. இப்போ தான் ஆன் பண்ணேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டேமுக்கு வந்து போகிறதுக்கான ரூட் வந்து போயிட்டுருக்கிறோம். டேமுன்னு சொல்கிறீங்களா, என்ன டேமுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மருநாநிதி டேம் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கெலாம் பொருள் தேவையில்லை. ஸோ அந்த பொருள்லாம் வந்து எடுக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்கல்ல, ஸோ அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காலேஜில் வந்து சார் மூலிமா எனக்கு தெரியும். ஸோ முத்துக்குமார் சார் மூலிமா எனக்கு வந்து தெரியும். இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து சமைக்க போகிறது வந்து அந்த அண்ணா. அப்படின்னா நம்ம வந்து பட்டிவரன்பட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கடைசியாக பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல தான் பேட்டரி சொதப்பி விட்டுருச்சு. ஸோ இன்னொரு பேட்டரியை போட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ பட்டிவரன்பட்டியிலேருந்து நாங்கள் இப்போ அந்த மருநாநிதி டேமுக்கான ரூட்டை பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறோம். சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். என்ன வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த இது நம்ம சமைக்கிற தேவையான கிரில் போடுறதுக்கான அந்த கறி, அந்த அடுப்பு, வேறு என்ன சில பல மசாலா ஐட்டங்கள்ஸ், கட் பண்ணுறதுக்கான அந்த கத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே பக்கத்தில் ஆடு ஓடிட்டுருக்கு, ஆற்றுல குளிக்க வேண்டியதுதான். இல்லை டீ பிரேக்கா சார்? டீ பிரேக்கா? கடைசி கடை, அதுக்கப்புறம் டீ பிரேக்கான்னு கேட்டேன். ஓகே, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் முடிச்சிடலாம். இதுதான் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி. தெரியும் சார், நான் வந்திருக்கேன் ரோட்டில். அதான் இந்த ரோடு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஓகே கேப்டன், இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிங்க. லெட்ஸ் வெல்கம் டு த டீம் பட்ஜெட் பைக்கர். இவர் தான் எங்கள் கேப்டன் பிரபு. பிரபு அப்படின்னா பிரபு, அந்த பிரபு இல்லை, இது கேப்டன் பிரபு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து டேம் வந்து 8 கிலோமீட்டரு. ஸோ இப்போ தான் டீ கடையில் எல்லாருமே டீ பிரேக் எடுத்தோம். ஸோ நம்ம வந்து கோபுரம் கொஞ்சம் செட் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் முன்னாடி பறந்துட்டாங்க. உட்காருங்க கேப்டன், போகலாம். மேடம், ஸோ நம்ம பைக்குக்கான ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டே போகுது கைஸ். ஸோ இதான் மருநாநிதி டேம் போகிற ரோடு. ஸோ அதான் ஸோ இந்த ரைட் கட் ஆகி போகணும். நம்ம பசங்க எல்லாம் முன்னாடி செட்டாக பறந்துட்டாங்க. இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கேப்டன் செத்தாரு அம்மா. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபுல்லாமே தென்னந்தோப்பு தான் கைஸ். ஒரு 8 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பு. சீனரிஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். ஆடு மாடு எல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம வண்டி சவுண்டுக்கு மிரண்டுற போகுது. தாத்தா
பாஸ் பண்ணியா நீங்க யூஸ் பண்ணல குரூப்ல போடல வேற இலை அப்படியே இலையிலே வச்சேன் பிளேட்டோட சுத்தா போயிடுறா டிஸ்பிளே தெரியல டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சு பரவாயில்லையா ஒண்ணுமே தெரியல அப்படியே ஆடு பாருங்க भैया इधर आओ ओके इधर यार कड़ी कर दो चाहिए भैया फ्री भैया போட மாட்டேன் கைஸ் அட்லாஸ்ட் வந்து நம்ம வந்து மருதநாயகி டேமுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே இருந்தோம் சரிமா. தென் ஸோ கால்டு ஸோ அந்த பிளேஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து டேமுக்கு வந்து வந்துட்டோம். அந்த பிளேஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் கைஸ். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ நீரோடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள், நடுவில் பார்த்தீங்கன்னா கிரில்லு, ஒரு அடுப்பில் வச்சு சமைச்சு கோழிக்கறி, அதுவும் நம்ம பசங்களோட, அதுவும் நாங்கள் பசங்களாம் சமைச்சு சாப்பிட்றது சொர்க்கம் கைஸ். வேறு மாதிரி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். தென் அது இல்லாமல் இந்த ஒரு வியூ பாருங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகிற டைமு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஹில்ஸ், அந்த வாட்டராக இருக்கட்டும் எல்லாமே அல்ட்டியாக இருக்குது கைஸ் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து மருதநாயகி டேம் வந்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேம் வந்து ஓப்பன் இல்லை, தண்ணி போகிறத வந்து என்னால் பார்க்க முடியல. பட் இன்றைக்கி வந்து அந்த டேம் வந்து ஓப்பனில் இருக்குது, தண்ணி போகிறத வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. அதையும் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன ஃபீல் கிடச்சிச்சோ அந்த ஃபீல் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். இப்போ வந்து டேமோட ஓப்பனிங் எண்டில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ அந்த மதகு வழியாக தண்ணி போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன் ரேஸ், ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறான்னு கூட சொல்லலாம். எவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கனாலும் சரி, மருதநாயகி டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு மாதிரி பிளேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோட எண்டுக்கும் நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாய் சொல்கிறாங்க. தென் இந்த கேங் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ரைடு வந்து பிளான் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். தென் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். டாடா பபாய், சேவ் கைஸ்.